எங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டு வெறி நாய்கள் ஒரு 4 நாய்ங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்களா, அந்த நாய்ங்க கடிச்சு கொதறி கொன்னுடுச்சு பார்த்தீங்களா லியோ குட்டிய. அவங்களோட அண்ணன் தான் இந்த ஷீரோ. நான் ஹாஸ்பிட்டல் டெப்டேஷன் போயிட்டுருக்கேன்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு வீடு தான் எங்கள் அத்தை வீடு. அத்தை வீட்டுக்கும் சொந்தக்காரவங்க கொழுந்தனார்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் தான் இந்த நாய்க்குட்டி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் தான் என்னோடய பையன் சொல்லியிருந்தான், அவங்க தான் கொடுத்துருந்தாங்க. அழகிய காட்டுப்பூனை பிடிச்சிருந்துச்சு பார்த்தீங்களா, கிழிச்சிருந்ததும் அதுக்கு ஊசி போடுறதுக்காக பர்மிஷன் கேட்டுட்டு போயிருந்தோமா. அப்போது போகிற வழியில் இது நின்றுட்டு இருந்துச்சு. போயிட்டு அவங்கக்கிட்டலாம் பேசிட்டு கொஞ்சம் நேரம் அழுவ வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா அதோட ஞாபகம் வந்துடுச்சு. இப்போது லியோ குட்டி வளர்ந்ததுனாலும் இதே மாதிரி தான் முடி நீளமாக அவ்வளோ ஒரு அழகாக நமக்கு இருந்திருக்கும். அப்புறம் அவங்க கூட ரொம்ப நேரம் விளையாடிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு, ஐயோ அவங்க இருந்த அழகு என்ன, அப்படி ஒரு பழகுச்சு, அப்படி அழகாக என் கூட விளையாடிட்டு இருந்துச்சு. அவங்களோட அக்கா இவங்க பக்கத்து வீட்டில் கொடுத்துருந்தாங்க. அவங்க ஊருக்கு போயிருந்ததுனால அவங்க வீட்டில் கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஒரு 2 நாள் அவங்க வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கூடயும் விளையாடிட்டு அப்புறமா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்.